ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு சரித்திரம் தொடர்கிறது. சிறு வயதில் இவர் நிமாயி என்று அழைக்கப்படுகிறார். நிமாயியின் பால பருவம் கிருஷ்ண லீலையை ஒத்திருக்கிறது. நடந்து சென்றால் சங்கு சக்கர ரேகைகள் தெரிகிறது. கொலுசு இல்லாவிட்டாலும் நடந்தால் கொலுசு சத்தம் கேட்கிறது. வீட்டில் தேவதைகள் நடமாட்டம் இருப்பது போல் தெரிகிறது. குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இது நல்லதா கெட்டதா என்று பெற்றோர்களுக்கு தெரியவில்லை. ஒரு முறை அப்பாவுடன் குழந்தை கங்கைக்கு குளிக்கச் செல்லுகிறது. அங்கு ஒரு பக்தர் அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார். வெளியூர்காரர் போல் தெரிகிறது. யாராவது ஆகாரம் கொடுத்தால் சாப்பிடுவார், தானே போய் கேட்க மாட்டார் போல் தெரிகிறது. ஜெகநாத மிஸ்ரர் அவரை தன் வீட்டிற்கு உணவு சாப்பிட அழைக்கிறார். வருகிறேன், ஆனால் சமைத்ததை சாப்பிட மாட்டேன், நானே சமைத்து கொள்வேன் என்கிறார். இவரும் ஒத்துக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வருகிறார். அவருக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து தனி குடிசையில் எல்லா ஏற்பாடும் செய்து கொடுக்கப்படுகிறது. அவர் இந்த குழந்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணனோ இவன் என்று தோன்றுகிறது. ஷாமள கண்ணன் அவன், இந்த குழந்தையோ தங்க ரேக்காட்டம் இருக்கிறது என்றும் தோன்றுகிறது. இவருக்கு தனியாக ஜபம் டைம் என்பது கிடையாது. எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருப்பார். கோவிந்தேத்தி சதா ஸ்நானம், கோவிந்தேத்தி சதா ஜபம், கோவிந்தேத்தி சதா தியானம், கோவிந்தேத்தி சதா கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா. இப்படி நாமம் சொல்லிக்கொண்டே உணவு தயாரிக்கிறார். விஷமக்கார குழந்தை என்பதால் அவர் பக்கம் போய்விடக்கூடாது என்பதில் அம்மா ஜாக்கிரதையாக இருக்கிறாள். அவர் சமைத்து முடித்து துளசி தளம் போட்டு ஆகாரத்தை நைவேத்தியம் பண்ணுகிறார். பகவானே ஏற்றுக்கொள் என்று மனசார வேண்டுகிறார். கண்ணை திறந்து பார்த்தால் நிமாயி 2 கைகளாலும் ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்டு உடம்பெல்லாம் தடவிண்டு நிற்கிறது. அடே, என்னடா பண்ற நீ என்று ஒரு கத்து கத்தினார். எல்லோரும் ஓடி வந்து விட்டனர். ஜெகநாத மிஸ்ரருக்கு கோபம் வந்து அடிக்க கை ஓங்கிவிட்டார். மனைவியை குழந்தையை பார்த்து கொள்ள தெரியவில்லை என்று திட்டுகிறார். சாது தடுக்கிறார். எதுவானும் பழம் இருந்தால் கொடுங்கள், குழந்தைக்கு என்ன தெரியும் என்கிறார். இவர்கள் நீங்கள் மறுபடியும் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று வேண்டி கேட்க அவரும் ஒப்புக்கொள்கிறார். மறுபடியும் அப்படியே நடக்கிறது. 3ஆம் முறை ராத்திரி ஆகிவிட்டது. அவர் நைவேத்தியம் பண்ணும் பொழுது ஒரு செகண்ட் சங்கு சக்கர கதாபத்மத்தோடு பகவான் காட்சி கொடுத்தான். சாதுக்கு புரிந்துவிட்டது. பிரமித்து போனார். குழந்தை நிமாயி பகவானின் அம்சம் என்று தெரிந்தது. குழந்தை சாப்பிட்டதை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னேனே என்று வருந்துகிறார். இதன் பிறகு அந்த ஊரில் இருந்த மட்டும் தினமும் ஜெகநாத மிஸ்ரர் வீட்டுக்கு வந்து குழந்தையை சேவித்து போனார் என்று இருக்கிறது. இன்றும் மாயாப்பூரில் இந்த லீலையை சித்திரமாக வரைந்து வைத்து இருக்கிறார்கள். விஸ்வரூபன் நல்ல படிப்பாளி, அமைதியான சுபாவம், எல்லா நல்ல குணங்களோடும் இருந்தான். வயது 16 ஆகிறது. கல்யாணம் செய்ய வீட்டில் முடிவு செய்தார்கள். அவனுக்கு இதில் இஷ்டமில்லை. சந்நியாசம் வாங்கி கொண்டு விட்டான். ஆகையால் நிமாயியை பாடசாலை அனுப்ப பெற்றோர்களுக்கு இஷ்டமில்லை. ஆனால் நிமாயி பிடிவாதம் பிடித்து பாடசாலையில் சேர்ந்தான். நல்ல படிப்பு. ஒரு நாள் பாடசாலைக்கு போகும் முன் அவன் அப்பாவிற்கு உடல் நலம் சரியில்லை. நிமாயி கூடவே இருந்தான். ராமநாமம் ஜெபித்தபடி ஜெகநாத மிஸ்ரர் உயிர் துறந்தார். நிமாயி நன்கு படித்து வந்தான். படிப்பு முடிந்தவுடன் ஒரு நல்ல டீச்சராக நிறைய ஸ்டூடெண்ட்களுக்கு பாடம் எடுக்கிறான். எல்லோருக்கும் பிடித்த டீச்சராக இருக்கிறான் நிமாயி. நிமாயிக்கும் லக்ஷ்மி பிரியா என்பவளுக்கும் கல்யாணம் நடக்கிறது. கிழக்கு வங்காளத்துக்கு யாத்திரை கிளம்புகிறார். இதற்கு வித்வான்கள் பண்ணக்கூடிய திக் விஜயம் என்று பெயர். ராஜா எப்படி ஊர் ஊராக சென்று ஜெயித்து வருவானோ அதேபோல் வித்வான்கள் ஊர் ஊராக சென்று மற்ற வித்வான்களோடு போட்டியிட்டு ஜெயித்து வருவார்கள். அப்படி வித்வானாக சென்ற நிமாயி நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார். அதன் பெருமையை சொல்லுகிறார். வேதத்தின் சாராம்சம் பகவான் நாம சங்கீர்த்தனம் என்கிறார். திக் விஜயம் முடிந்து ஊர் திரும்புவதற்கு மாதக்கணக்கில் ஆகிவிட்டது.
இவர் மனைவி இவரை எதிர்பார்த்து உருகி உருகி நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.